An electric cable of copper has just one wire of radius 9 mm. Its resistance is 5 ohms. The single copper wire of cable is replaced by 6 different well insulated copper wires, each of radius 3 mm. The total resistance of the cable will now be equal to. ஸோ இந்த கொஸ்டினில் 9 மில்லிமீட்டர் ரேடியஸில் ஒரு காப்பர் ஒயர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அதோடைய ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், விச் இஸ் 5 ohms. அப்போது ஒரு சிங்கிள் காப்பர் ஒயருக்கு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை R is equal to ρl by A அப்படின்னு எழுதலாம் இல்லையா. அங்கே ஆருடைய வேல்யூ தான் என்ன கொடுத்துருக்காங்க, 5. ρl டிவைட் பை ஏரியாவுக்கு பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு போடுவோம். ஏன்னா இது ஒரு ஒயர்னால் கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஒரு சர்க்கிளாக இருக்கும், அதனால தான் இங்கே சர்க்கிளுடைய ஃபார்முலாவை போடுறோம். ஸோ பை ஆர் ஸ்கொயர், ஆருடைய இடத்துல 9 × 10⁻³ ஏன்னா அதுதான் ரேடியஸ் அப்படின்னு கொஸ்டினுடைய ஃபர்ஸ்ட் லைன்லேயே கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ரோ இன்ட்டு எல்லுடைய வேல்யூ 5 பை இன்ட்டு 9 × 10⁻³ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். இப்போது அடுத்த கொஸ்டினில் செகண்ட் பார்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தி சிங்கிள் காப்பர் ஒயர் ஆஃப் கேபிள் இஸ் ரிப்ளேஸ்டு பை 6 டிஃப்ரெண்ட் வெல் இன்சுலேட்டட் காப்பர் ஒயர்ஸ். ஸோ இந்த ஒரு 9 மில்லிமீட்டர் ஒயரை எடுத்துகிட்டு 3 மில்லிமீட்டர் ரேடியஸ் இருக்கிற மாதிரி 6 டிஃப்ரெண்ட் ஒயர்ஸை வைக்கிறோம் அப்படின்றாங்க. ஸோ அப்படி 6 டிஃப்ரெண்ட் ஒயர்ஸ் வைக்கும்போது அதில் ஒரு ஒயருடைய ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு R' is equal to ρl டிவைடட் பை மறுபடி கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் ஒயர்ன்றதுனால பை ஆர் ஸ்கொயர். ஸோ பை இன்ட்டு இந்த சின்ன ஒயருடைய ரேடியஸ் என்னவாக இருக்குது, 3 × 10⁻³ கொஸ்டினில் கொடுத்துருக்க வேல்யூ இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு அதை போட்டுப்போம். இப்போ நமக்கு ரோ எல்லுடைய வேல்யூ என்ன வரும் அப்படின்னு போன ரிலேஷன்லேயே கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஈக்குவேஷன் 1ல் 5 பை ப்ராக்கெட்டில் 9 × 10⁻³ ஹோல் ஸ்கொயர். ஸோ அதை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் அதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த புது ரெசிஸ்டன்ஸ் 45 ohms அப்படின்னு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இப்போ கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க, when 6 wires each of resistance 45 ohms are connected in parallel. 6 wires இருக்குது, இந்த 45 ohms இருக்குது மொத்தமாக. இதை வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா பேரலில் கனெக்ட் பண்ணுறோம். அப்போ இது எல்லாம் ஒன்று சேரும்போது ஒரு எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகுது இல்லையா, அதை கால்குலேட் பண்ணுறது எப்படின்னா இந்த பேரலில் இருக்கிறதுக்கு R' டிவைடட் பை மொத்தமாக இருக்கிற ஒயர்ஸ் 6. ஸோ R' வேல்யூ 45 டிவைடட் பை 6 அப்படின்னா நமக்கு ஆன்சர் 7.5 ohms அப்படின்னு கிடைக்கும். அப்போ இங்கே கரெக்ட் ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ.